கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். மலை போல வந்த துன்பம் பனி போல உங்க அருளால நீங்கிடுச்சு. இனிமே என் வாழ்க்கையில எந்த சோதனையும் வரக்கூடாது. நீதான் காப்பாற்றணும். சாரி. தெரியாம செஞ்சதுக்கு மன்னிச்சிடலாம், தெரிஞ்சே செஞ்சதுக்கு மன்னிக்க முடியாது பிரியா. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? பேர் மட்டும் இல்ல, உன்னை பத்தின எல்லா விஷயமும் தெரியும். தெரியாது ஒன்னே ஒண்ணுதான், எதுக்காக அருண்குமார் கொலை பண்ண? நான் உன்னை மறைக்கிறேன்னு நினைக்காத, நீதான் உண்மையை மறைக்கிற. சொல்லு, எதுக்காக அருண்குமாரை கொலை பண்ண? யார் சார் நீங்க? யார் அந்த அருண்குமார்? எனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? நான் எதுக்காக அவனை கொலை பண்ணணும்? அதை நீதான் சொல்லணும். எனக்கு எதுவும் தெரியாது. திரும்ப திரும்ப இதை தொந்தரவு பண்ணினா வீணா பிரச்சனை தான் வரும். நான் எதுக்காக உன்னை கேட்கிறேன்னு இப்போ உனக்கு புரியாது. உண்மையை சொல்லு. உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் கேட்கிறேன். சொல்லு. பதில் சொல்லாம போறதுனால என்ன நீ ஏமாத்தல, உன்னை நீயே ஏமாத்திக்க. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இப்ப நீ சொல்லாம போனாலும் சொல்ல வேண்டிய நேரம் வரும். நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடு. பிரியா, பிரியா, என்னமாச்சு உனக்கு? நீ இன்னும் சாப்பிடல? எனக்கு பசி இல்ல. பசி இல்லையா? மனசு சரியில்லையா? கோயிலுக்கு போய் மனசுல இருக்கிற பாரத்தை கடவுள்கிட்ட சொன்னா ஒரு சந்தோஷம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து சோகமா இருக்க. ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்லைங்கிறல்ல. உன்னை குழந்தையில இருந்து வளர்த்தவனா, உன்னோட ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் புரியும். சொல்லுமா, என்னாச்சு? அப்பாவை நினைச்சு வருத்தப்படுறியா? ஹலோ, யாரு? நான் தான் பேசுறேன். நான் தானே. யாரு? கோயில்ல பார்த்து பேசுனேனே, அதுக்குள்ள என் குரலை மறந்துட்டியா? என் போன் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? கொலையை செஞ்சது நீதானு கண்டுபிடிச்ச எனக்கு உன் போன் நம்பரை கண்டுபிடிக்கிறதா பெரிய சிரமம்? வின்சர் பார்க்ல ரூம் நம்பர் 302ல தங்கியிருக்கேன். நீ உடனே வந்து பார்த்தா உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. இதுக்கு மேல தொந்தரவு பண்ணீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. யாருமா? ராங் நம்பர். ராங் நம்பர் கிட்டே இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? ஏய் பிரியா, என்னடி ஆச்சு உனக்கு? நான் பிருந்தா பேசுறேன். சாரி பிருந்தா, அடிக்கடி ஒருத்தன் தப்பா போன் பண்ணி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான். அவன் நினைச்சிட்டேன். என்ன ஏதோ குழப்பமா பேசுற? ஏதாவது பிரச்சனையா? மனசு சரியில்லை. உன்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. கூடிய சீக்கிரத்துல பெங்களூர்ல வந்து உன்னை வெயிட் பண்றேன். இப்படி நிறைய தடவை சொல்லிட்டு என்ன ஏமாத்திருக்க. இந்த தடவை கண்டிப்பா வருவேன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய். பாய். இதுவும் ராங் நம்பரா? தாய்மா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்ன எதுவும் கேட்காத. நேரம் வரும்போது நானே எல்லா விஷயத்தையும் சொல்றேன். நீ சொல்றது யோசிச்சு பார்த்தா காரணம் இல்லாம அலெக்ஸ் அந்த பொண்ணு பின்னாடி சுத்த மாட்டான். தம்பி கொலைக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அந்த பொண்ணு யாரு, எங்க இருக்கான்னு நீ கண்டுபிடி. அலெக்ஸை நான் பாத்துக்கிறேன்.
ஹலோ, நேத்திய ஹோட்டலுக்கு வருவேன்னு நினைச்சேன். வரல. இப்போ வந்து கேட்டு பாரு. உடனே வருவேன்னு நினைக்கிறேன். ரூம் நம்பர் 302. Yes, 302 எங்க இருக்கு? 3rd floor. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள என்ன சத்தம்? அது வேற ஒண்ணு இல்ல மேடம், உள்ள ஸ்டார் டிவில இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு இருக்காங்க.